வணக்கம். தற்பொழுது நீதிமன்றத்திற்கு முன்னால் நிலவரம் என்ன மாதிரி என்று கேட்டீர்கள். இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும் போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்தும் மும்முரமாக பலப்படுத்தப்பட்டு வருகின்றது. காரணம், சற்று முன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபர்கள் இந்த இடத்திலே கடமையில் இருந்த ஒரு சிலரை நோக்கி, அதாவது ஊடகவியலாளர்களை நோக்கி, அதே போல போலீசாரை நோக்கி வெற்று போத்தல்கள், தண்ணீர் போத்தல்களை வீசி அடித்த நிலையில் அந்த போத்தல்களில் ஒன்று போலீஸ் அதிகாரி ஒருவரின் மூக்கு பகுதிக்கு பட்டு அவர் காயங்களுக்குள்ளானார். உடனடியாக அவர் இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டார். ஆகவே அவருடைய காயங்களை அடுத்து இந்த இடத்திலே ஒரு பதற்றமான சூழல் உருவானது. காரணம், கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அந்த தாக்குதல் நேரடியாக இந்த மூக்கு பகுதியில் பட்டு ரத்தம் கசிந்ததை அடுத்து அவர் இப்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து இப்பொழுது இங்கு மேலும் போலீஸ் அதிகாரிகள் இந்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு கடமைகளுக்காக. அதே வேளையில் நீதிமன்றத்திற்குள்ளே நிலவரம் என்ன என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பிணை வழங்குவதற்கு சட்டமா அதிபர் சார்பிலே, துறை சார்பிலே எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரியும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவரை ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைத்துக் கொள்வதற்கு நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது. இப்பொழுது இன்னும் சொற்ப வேளையில் அவரை ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் அவரை இணைத்துக் கொண்டு அவரிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கு, இந்த வழக்கு விசாரணையை கொண்டு செல்வதற்கு அந்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அடிக்கிறாங்க.